நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே, இந்த மாலை வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை வேலையில் கூட தேவனுடைய ஆவியானவர் ஆண்டவரே சோத்திர உங்களுடைய ஊழியர்களாய் இருந்து ஆண்டவரே கூடி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஜெபத்திற்கு தேவன் பதில் கொடுக்க முடியாத நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேவனுடைய ஆவியானவர் ஒவ்வொரு ஊழியரையும் ஆண்டவரை ஆசீர்வதிக்க முடியாத நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு ஊழியருக்கு கொடுக்கப்பட்ட அந்த தாளந்து வெளிப்பட முடியாது ஜெபிக்கிறோம். யார் யாருக்கு என்னென்ன தாளந்து கொடுத்திருக்கீங்க ஆண்டவரே, அந்த தாளந்து வெளிப்பட முடியாத நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நன்றியோடு போய் சோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளை தேவன் தாமே ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் கூட நாங்கள் எந்த பகுதியில சென்று உம்முடைய நாமத்தை நாங்கள் ஆண்டவரை அறிவிக்க இருக்கிறோமோ அந்த பகுதியிலே தேவனுடைய கிரியை வெளிப்பட முடியாது நான் ஜெபிக்கிறோம். இயேசுதான் மெய் தேவன் என்று நாங்கள் அறிவிக்க போகிறோம். ஆண்டவரே, தேவரே நீர் கிரியை செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சோத்திரிக்கிறோம் ஐயா, சோத்திரிக்கிறோம் ஐயா. உடைக்கப்பட்ட உள்ளங்கள் எல்லாம் ஆண்டவரே சோத்திரம் கொடுக்கப்பட்ட வார்த்தைக்கு நேராக செவி தொடுத்து ஆண்டவரே வார்த்தை ஆண்டவரை உணர்ந்து அதன்படி ஆண்டவரே நடக்க கிருபை செய்வோம். ஆவியானவரே சோத்திரிக்கிறோம் ஐயா. இந்த நாள் ஊழியத்தை தேவன் தம் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ரத்தத்துக்களாய் மறைத்துக் கொள்ளுங்க. ஊழியத்துக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சத்துருவின் வல்லமை இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட முடியாது ஜெபிக்கிறோம். சோத்திரிக்கிறோம். எல்லா எரிச்சல் ஆவி, பொறாமை ஆவி, குடிவெறி ஆவி, மதவெறி ஆவி, எல்லா ஆவியினுடைய நாவுகள் கட்டப்பட முடியாது ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைக்கிறது ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். உம்முடைய கருத்துல ஒவ்வொரு ஊழியரும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. சங்கீதம் பாடுங்கள், எல்லோரும் பாடுங்கள், சங்கீதம் பாடுங்கள். அற்புத 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 வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புத. என்னென்ன துன்பங்கள் நம்மை வந்த போதும் இயேசு அற்புத. எத்தனை தொல்லைகள் நம்மை சுந்த போதும் இயேசு அற்புத. என்னென்ன துன்பங்கள் நம்மை வந்த போதும் இயேசு அற்புத. எத்தனை தொல்லைகள் நம்மை சுந்த போதும் உலகத்தில் எங்களுக்கு பெரியவர் உலகத்தில் இருப்பொழுதும் எங்களுக்கு பெரியவர் உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே. இயேசு அற்புத. அறிந்தன சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார் நாடிலே. அறைந்தன சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார் நாடிலே. ஆயிரம் மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்த. இரண்டாவதாக, எனக்கு அன்பார்ந்த கிராம மக்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சகோதரிகளுடைய ஒரு அன்புமித்தமாக ஒரு வாழ்த்தையும் நற்செய்தியும் நாங்கள் அறிவித்துக் கொள்கிறோம். இந்த சாயங்கால வேளையிலும் கூட சகோதரர்களாய் ஒன்று கூடி இயேசு கிறிஸ்துனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்க வந்திருக்கிறோம். அந்த சுவிசேஷம் என்பது என்ன என்று நாம் பார்க்க வேளையிலே, அவர் பூமியிலே 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக மனிதனாக பிறந்தார். அந்த பிறக்கிற காலகட்டத்திலே தேவ தூதர்கள் சகல ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாக ஒரு நற்செய்தி அறிவிக்கிறேன்னு சொல்லி அந்த நாட்களிலே ஒரு சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். அப்படியாக கடந்து இப்பொழுது 2025 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அவர் சிறு வயது குழந்தையாக பிறந்து பருவமடைந்து
30 வயதிலே ஞானஸ்தானம் எடுத்து அவர் தேவனுக்கென்று ஊழியம் செய்ய ஆரம்பித்தார். மனம் திரும்புங்கள், பரவராஜ்யம் சமீபமாக என்று சொல்லி சுவிசேஷத்தை அறிவித்தார். அது மட்டும் இல்லாமல் இப்படிப்பட்ட ஒவ்வொரு கிராமங்களும் சென்று நன்மை செய்வதாய் சுற்றித் திரிந்தார். குருடர்கள் பார்வையிடவும், குஷ்டரோகி சுஸ்தமாகவும், முடவர்கள் நடக்கவும், செவிடவர் கேட்கவும், மரித்தவர் உயிரோடு எழுப்புமாக இப்படிப்பட்ட பல நன்மைகளை செய்து வந்தார். அந்த இயேசு கிறிஸ்துவை அவருக்கு பிடிக்காதவர்கள் அவரை சிலுவையில் ஒப்பு கொடுத்து சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார்கள். ஆகவே சிலுவையில் அறியப்பட்டார். அப்படி அறையப்பட்டவர் அடக்கம் பண்ணப்பட்டார். அடக்கம் பண்ணப்பட்டவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அவர் மீண்டும் நம்மளை அழைத்து செல்ல வர ஆயத்தமாக இருக்கிறார். இந்த சுவிசேஷம் தான் நாங்கள் அறிவித்து வந்திருக்கிறோம். ஆனால் இதிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன என்று பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மனிதனுடைய சாபங்களுக்காக, எங்களுக்காகவும் உங்களுக்காகவும் இல்லை, உலகத்தில் உள்ள எல்லா மனிதனுடைய பாவங்கள் சாபங்களுக்காக தன்னுடைய சரீரத்தையே சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். வேதனை நிமித்தமாக இரத்தங்கள் வடிகிறது. அந்த இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் கழுவப்பட வேண்டும் என்று சொல்லி நம்மளை சுத்திகரித்து நாம் பாவத்தின் சமணமாகிய மரணத்தை தழுவிக்கொள்ளக்கூடாதுங்கிற ஒரே நோக்கத்தோடு இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையை நமக்காக அவர் சுமந்து அந்த சிந்தின இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை கழுவி அந்த மரணத்தை தழுவிக்கொள்ளக்கூடாது. ஆகவே ஒரு மனிதனுக்கு மரித்ததுக்கு அப்புறம் உயிர்ப்பு உண்டு என்று சொல்லி அவர் முன்மாதிரியாக உயிர்த்தெழுந்து, அந்த உயிர்த்தெழுந்திலே எப்படி அவர் பிதாவோடு வலப்பகுதியில் உட்கார்ந்திருக்கிறாரோ அதே போல பாக்கியம் ஒரு மனிதனுக்கு கிடைக்கும் என்பதை நம்பிக்கை ஊட்டும்படியாக ஒரு உதாரணத்தோடும் அவர் முன் மரித்து உயிர்த்தெழுந்தார். ஒரு அவமானத்தோடு நாங்கள் பார்த்தோம், கேலியாக பார்த்தோம். இவைகளெல்லாம் நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் ஓஹோ இதுதான் சரி என்று நாங்கள் என் மனதில் தீர்மானத்துக்கு அப்புறம் அல்லேலூயா துதி மகிமை, இன்று அல்லேலூயா துதி மகிமை. இயேசு ராஜா எங்கள் ராஜா, இயேசு ராஜா எங்கள் ராஜா என்றென்று போற்றிடுவோம். துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலோ, தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலோ, பயமமில்லை கலக்கமில்லை, பயமமில்லை கலக்கமில்லை, கர்த்தர் நம்முடனே. இந்த ஏரியால மணலி புதுநகர்ல ஒற்ற சிஸ்டரும் பிரதருங்களும் பாஸ்டர்மார்களும் வந்திருக்கிறோம். எல்லாரும் காதுள்ள கேளுங்க, எங்க சாட்சியை பகிர்ந்துக்கு வந்திருக்கிறோம். இந்த இடத்துல எங்களுக்கு செஞ்ச அற்புதத்தை நாங்க சொல்ல வந்திருக்கிறோம். ஆனாலும் நீங்க கேளுங்க, இப்போது கேட்காத விட்டா எப்போதுமே கேட்க மாட்டீங்க. ஏன்னா உலகம் ஒரு சமூகமா இருக்குது. ஒவ்வொரு நாளும் பூதமும் வெடிக்குது, அநியாயம் நடக்குது, பாவங்கள் பெருத்து போச்சு, சாபங்கள் பெருத்து போச்சு, வேதிகள் பெருத்து போச்சு, விக்கிரங்கள் பெருத்து போச்சு. ஆனாலும் என் தகப்பன் மீட்பர் இயேசு உங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். கேளுங்கள், இவங்களுக்கு வேற வேலை வெட்டு இல்ல, இவங்களுக்கு என்ன இருக்குதுன்னு நீங்க நினைக்கலாம். ஆனாலும் நாங்க எதற்காக வந்தோம்? எங்களுக்குள்ள பெற்ற அற்புதத்தை நாங்க சொல்ல வந்தோம். நாங்களும் ஒரு காலத்துல உங்களை போலதான் உட்கார்ந்துக்கிட்டு வெளியில இவங்களுக்கு என்ன வேலை இருக்கு சொல்லி கொண்டிருந்தோம். ஆனாலும் எங்களுக்கு ஆண்டவர் செஞ்ச அற்புதம். நாங்க வியாதியில இருந்தோம், பயங்கரமான போராட்டத்துல இருந்தோம், பயங்கரமான செய்வன கட்டில இருந்தோம், பயங்கரமான ஒரு வியாதியில இருந்தோம். ஆனாலும் எங்க தகப்பன் வந்து எங்களுக்கு சுகப்படுத்தி குணப்படுத்தி ஆரோக்கியத்தை தந்து எங்களுக்குள்ள ஒரு செய்வன கட்டுகளை உடைச்சி ஆண்டவர் எங்களுக்கு ஒரு அற்புதத்தை அதிர்ச்சியை செஞ்சோம். என்னுடைய வேதனை யாருக்கிட்ட சொல்லுவானு? அந்த வாய்ப்போடு இருக்கிறீங்களா? ஆண்டவர்கிட்ட மட்டும் சொல்லுங்க. வெளியில யாருக்கிட்ட சொன்னா எல்லாம் பரவிடுவாங்க, எல்லாம் கூத்திடுவாங்க.
வந்திருக்கிறோம். ஒவ்வொருவரும் மனதார ஆசீர்வதிக்காக வந்திருக்கிறோம். வந்த நோக்கங்கள் என்ன என்றால், நாங்கள் அவர்கிட்ட இலவசமாக பெற்றுக்கொண்டோம் அனுபவத்தை. என்ன இலவசமாக பெற்றுக்கொண்டோம் என வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்துல வாருங்கள், நான் உனக்கு இறைபாடு தருகிறேன் என்று சொன்னார். இப்படிப்பட்ட கூட்டமாக இருந்து ஒரு நேரத்தில் எங்களோட அதிக அங்க பகுதியிலே வந்ததுபடினாலே, இந்த சத்தத்தை செவி கொடுத்து நான் கேட்டதுபடினாலே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் உனக்கு இறைப்பாடு தருவேன். அந்த வார்த்தையானது எங்களுக்குள்ள எப்படி அது கவர்ந்தது, அந்த வார்த்தை எப்படி எங்களுக்குள்ள உள்ளார்ந்து போனது, அது எங்க வாழ்க்கையில எப்படி மாறினது என்று நாங்கள் அதை ருசி பார்த்தோம். அவங்க சொன்னபடியே நாங்கள் அந்த ஒரு ஆலயத்துக்கு சென்றோம். அந்த ஆலயத்துக்கு செல்லும் போது அதுல கொடுக்கிற உபதேசங்கள், அந்த உபதேசமானது எங்களுக்கு வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் எங்களோட தீய பழக்கத்திலிருந்து, கெட்ட பழக்கத்திலிருந்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் இருக்கிற அந்த குணாபிகள் எல்லாம் எங்களுக்கு மாறினது. நாங்கள் மதம் மாறினல்ல, மனம் மாறினோம். எங்களுக்குள்ள மனமாற்றங்கள் ஏற்பட்டது. நாங்கள் ஏற்கனவே இருந்த வண்ணமாக இல்ல, நாங்கள் ஒரு புதிய வண்ணமாக சிருஷ்டிக்கப்பட்டதாக எங்களுக்கு உணர்வுகளை நாம் உணர்ந்தோம். அப்படி உணர்ந்த நிமித்தமாக தான் இந்த இடத்துல நாங்கள் வந்திருக்கிறோம். நாங்கள் இலவசமாக பெற்றோமே, அந்த இலவசத்தை மற்றவங்களுக்கு அதை தெரிவிக்கணும் என்ற இந்த ஒரு பாரத்தோடு தான் வந்திருக்கிறோம். எல்லாரும் எல்லாம் வேலைக்கு போறவங்க தான். யாரும் மற்றவங்கள இடத்துல இருந்து ஒரு பணத்தை வாங்கிட்டோ கொண்டுட்டோ இந்த நேரத்தை செலவு பண்றதுக்காக வரவில்லை. எல்லாரும் சொந்த தொழில் வைத்திருக்கிறார்கள், சொந்தமான வேலைகள் வைத்திருக்கிறார்கள். அவங்கவுங்க வேலைக்கு அவங்க பிரிந்து போவதுதான். இந்த வாரத்தில் ஒரு நாள் நாங்கள் இந்த நாளை தியாகம் பண்ணி இருக்கிறோம். இந்த நாளிலே நாங்கள் ஓய்வு நாளிலே அவரை பற்றி தான் பேச வேண்டும், அவருக்குள்ளே தான் நாங்கள் கடந்து போக வேண்டும், அவரோட சுவிசேஷத்தை தான் சொல்ல வேண்டும் என்று இப்படிப்பட்ட விசுவாசத்தை நாங்கள் வளர்த்து கொண்டோம். எது நிமித்தமாக நாங்கள் வளர்த்து கொண்டோம் என்றால், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவரே என்னிடத்துல வாருங்கள், நான் உனக்கு இறைப்பாடு தருவேன் என்று சொன்னாரே. அப்படிப்பட்டவர் எனக்கு என்ன தந்திருக்கார் என்று பார்க்கும்போது, அவர் கொடுத்ததெல்லாம் ஈவும் இரக்கமும் தயவும் கிருபையாய்களுக்கு இருக்கிறார். நான் படிப்பறிவு இல்லாத இருந்தவன் தான். எனக்கு படிப்பறிவு என்னன்னு தெரியாது. என் பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்காக நான் ஒரு கார்பெண்டர் வேலை தான் செய்கிறேன். ஒரு பெரிய உயர்ந்த வேலை அல்ல. நான் செய்கிற வேலை ரொம்ப கீழான வேலை தான், பெரிய வருமானத்துக்குள்ள வேலை அல்ல. அப்படிப்பட்ட வருமானத்தில் என்பது கான்வென்ட் சேர்க்கறதுக்காக பிள்ளையை கொண்டு போகும்போது அவங்க கேட்ட கேள்வி என்ன, கான்வென்ட் சேர்க்கிற அளவுக்கு உனக்கு தகுதி இருக்குதா, அதை நீ பூர்த்தி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. நான் ஒரே வார்த்தை கொண்டு சொன்னேன், அவர் பார்த்து கொள்வார் என்று. அன்னைக்கு சொன்ன அந்த வார்த்தை தான், அவர் பார்த்து கொள்வார் என்று நான் அவரிடத்தில் பொறுப்பை ஒப்படைத்தேன். என்னை லகுவாய் மாற்றினார். என் ரெண்டு
நேசிக்கிறார். உங்களை நேசிக்கிறார் இயேசு கிறிஸ்து. 2000 வருடங்களுக்கு முன்பாக இந்த பூமியில வந்து நன்மை செய்கிற தேவனாய் சுத்தித்திருந்தார் என்று பார்க்கிறோம். என்னென்ன நன்மை என்று கேட்டா வேதத்தில் அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் இயேசு செய்திருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரியை முடவரை நடக்க செய்கிறார். குஷ்டரோகியை சுஸ்தமாக்கி இருக்கிறார். இப்படியாய் பலவிதமான அற்புதங்களை இயேசு கிறிஸ்து பூமியிலே நன்மை செய்கிற தேவனாய் சுத்தித்திருந்தார் என்று பார்க்கிறோம். அவரை தான் உங்க மத்தியில சொல்லுகிறோம். அவரை தான் நல்ல தெய்வம் என்று சொல்லுகிறோம். எங்களுடைய வாழ்க்கையில இயேசு வந்தார். எங்களுடைய வாழ்க்கையில இயேசு வந்து எங்களுக்கு நன்மை செய்தார். அந்த நன்மை தான் உங்க மத்தியில சொல்லுகிறோம். வேதத்திலே அற்புதங்களை செய்திருக்கிறார், அதிசயங்களை செய்திருக்கிறார். ஒரு காரியத்தை உங்கள் மத்தியில சொல்லுகிறேன். வேதம் சொல்லுகிறது, இயேசு சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறு தருகிறேன் என்று. பிரியமான சகோதர சகோதரியே, ஒரு மனுஷன் பாரத்தோடு காணப்பட்டார். பாரம் என்றால் மரணப்படுக்கையோடு திமிர்வாதக்காரன் என்று சொல்லப்படுகிறது வேதத்திலே. அந்த மனுஷன் திமிர்வாத ஒரு சுயநினைவு இல்லாத படுக்கையே இருந்தான். 4 பேர் கொண்ட 4 பேர் அவருடைய விசுவாசம் இயேசு கிறிஸ்து இந்த மனுஷனை சுகமாக்க வல்லவராயிருக்கிற இந்த விசுவாசத்தோடு இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டிலே போதித்துக் கொண்டிருக்கிறார். அந்த வாசல் வழியாக போக முடியாத சூழ்நிலை. மேல்கூரை தட்டோடு என்று சொல்லப்படுகிறது. மேல்கூரை ஓபன் பண்ணி 4 பேர் கொண்டவர்கள் இந்த மனுஷனை தூக்கி இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறாரோ அங்கே இறக்கினார்கள். மேல்கூரையை ஓபன் பண்ணி இறக்கினாங்க. இவர்கள் விசுவாசம் இயேசு கிறிஸ்துவாலே இந்த மனுஷனை எழுந்து நடக்க செய்ய முடியும் என்று விசுவாசித்தார்கள். பிரியமான சகோதர சகோதரியே, இந்த மனுஷனை இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறாரோ அங்கு இறக்கிய மாத்திரத்திலே இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொன்னார், உன் பாவம் ரட்சித்தல் எழுந்து நட. ஒரு வார்த்தை சொன்னார். அந்த வார்த்தையில அற்புதம் நடந்தது. அவர் எத்தனை நாட்களாய் படுக்கையாக இருந்தாருன்னு தெரியாது. ஆனாலும் கூட இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையிலே அற்புதம் நடந்தது. பிரியமான சகோதர சகோதரியே, சத்தத்தை கேட்க யாரா இருந்தாலும் நீண்ட நாட்களாய் படுக்கையா இருக்கிறீங்களா? மருத்துவர் கைவிட்ட நிலை இருக்கிறதா? வாங்க இயேசுவை தேடி வாங்க. இயேசுவால கூடாத காரியம் ஒன்று இல்லை. என் ஜனமே மனதிரும்பு, இயேசுவிடம் ஓடிவார். தூய ரத்தம் உனக்காக தீய தூய ரத்தம் உனக்காக தீய வாழ்வு மாற, காயங்கள் உனக்காக உன் நோயெல்லாம் தீர, காயங்கள் உனக்காக உன் நோயெல்லாம் தீர. என் ஜனமே மனதிரும்பு, இயேசுவிடம் ஓடிவார். என் ஜனமே மனதிரும்பு, இயேசுவிடம் ஓடிவார். உனக்காக பரலோகத்தில் உறவிடம் கட்டுகிறார். உனக்காக பரலோகத்தில் உறவிடம் கட்டுகிறார். உன்னை தேடி வருகின்றார் என்றே நீ ஆயத்தமாம். உன்னை தேடி வருகின்றார் என்றே நீ ஆயத்தமாம். என் ஜனமே மனந்திரும்பு, இயேசுவிடம் ஓடிவார். பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இந்த புத்தாண்டு
ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். 2025ஆம் ஆண்டை விட உங்கள் வாழ்க்கை சிறப்பாகவும் செழிப்பாகவும் நீங்கள் நினைத்த காரியங்கள் கர்த்தருடைய நாமத்திலே நடக்கும்படியாய் உங்களை நாங்கள் கர்த்தருடைய வாசல் சபை சார்பாகவும் பரலோக ஒளியின் சபை ஊழியர்கள் சார்பாகவும் உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கவும் சந்தோஷமாக இருக்கவும், நீங்கள் உங்கள் கவலைகள் கண்ணீர்கள் தீர்ந்து நிம்மதியாய் வாழவும் அந்த இறைமகன் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, இதை சொல்வதற்கு ஏனையா இவ்வளவு கூட்டமாய் இவ்வளவு சிறு கூட்டமாய் வந்திருக்கிறீர்கள் நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம். இவர்கள், அதாவது நாங்கள் சொல்லுகிற அவர் யார்? அவரை குறித்து ஒரு பெரிய புத்தகம் எழுதி வைத்திருக்கிறது. அப்படிப்பட்ட புத்தகத்தை எழுதக்கூடிய அளவுக்கு அவர் யார்? இவரை குறித்து லைப்ரரிகளிலே இடங்கொள்ளாம மட்டும் பெரிய பெரிய புத்தகமாய் எழுதி எல்லா மொழிகளிலும் வைத்திருக்கிறார்களே, அவர் யார்? ஒருவர் 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக பிறந்தார், பெத்லகேமிலே பிறந்தார். அவர் அடிக்கப்பட்டார், உயிர்த்தெழுந்தார், வருகிறார் என்று சொல்கிறார்களே, அவர் யார்? அவர் நோய்களை குணமாக்குகிறார், அவர் குருடர்களை பார்வையை செய்கிறார், உணர்வுகளை நடக்க செய்கிறார், குஷ்ரோகிகளை குணமாக்குகிறார், பாவத்திலிருந்து விடுதலை தருகிறார் என்று சொல்கிறார்களே, இவர் யார்? இப்படி உங்களுக்குள்ள அநேக கேள்விகள் இருக்கலாம். இந்த கேள்விக்கெல்லாம் ஒரே ஒருவர் நாங்கள் பதில் சொல்லுகிறோம். அந்த ஒரே ஒருவர் இயேசு மாத்திரமே. பிரியமான சகோதர சகோதரியே, இந்த இயேசுதான் அன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார், இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார், இப்பொழுதும் அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, அவர் வாழ்ந்து இப்படியா எரிகோவிலே ஒரு பகுதியிலே நடந்து எரிகோவை விட்டு போகிற வழியிலே வழி அருகே ஒரு குருடர், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று, பர்தேமியு என்பதான ஒரு குருடன் தாவீதின் குமாரனே இறங்கும் என்று சத்தமிட்டு அந்த இயேசுவை கூப்பிட்டார். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்கள் பகுதியிலே நின்று நாங்கள் தாவீதின் குமாரனே இந்த ஊர் மக்களுக்கு இறங்கும் ஐயா என்று நாங்கள் சொல்லுகிறோம். நீங்கள் உங்களுக்கு தேவையான காரியங்களை, ஏதாவது ஒரு காரியங்கள் வேண்டுமானால் இயேசு என்று கூப்பிட்டால் எனக்கு இறங்குவார், எனக்கு உதவி செய்வார் என்று நீங்கள் நினைப்பீர்களானால் நீங்கள் அந்த இயேசுவே என்று குரல் கொடுத்து பாருங்கள். இயேசு நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பார். அந்த பரிமுறை அநேகர் இயேசுவோடு கூட சென்றவர்களும் சரி, மற்றவர்களும் சரி, அவர்களை பேச வேண்டாம் என்று அதட்டினார்கள். ஆனாலும் இயேசு அந்த பகுதியில் அதிலே நின்று அவரை வரவழைத்து, நான் உங்களுக்கு உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு தீராத வியாதியா, தீராத பாவமா, தீராத சாபமா, அது தீர்க்க வேண்டுமா? உனக்கு அந்த பரிதேவியை பார்த்து அவர் கேட்டார், உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று. இன்றைக்கு இயேசுவானவர் உன்னோடு கூட கேட்கிறார், உங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் வந்து பாருங்கள். உங்களுக்கு என்ன காரியம் இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன வேண்டும், என்ன செய்ய வேண்டும். அந்த பரிதேவி என்பதானே குருடன், ஐயா தாவீதின் குமாரனே என் கண்கள் குணமாக வேண்டும், எனக்கு இறங்கும் என்று கூப்பிடுகிற வேளையிலே அவனை அழைத்து தொட்டு குணமாக்கினார். பிரியமான எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு அவர் இன்றைக்கு என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் என்ன குறைவோடு இருக்கிறீர்கள், என்ன பிரச்சனையோடு இருக்கிறீர்கள், அந்த காரியத்தை அந்த இயேசுவிடம் சொல்லி பாருங்கள். இந்த உலகம் முழுவதுமாய் உலகத்தார் அத்தனை பேர் எழுதினாலும் அவரை பற்றி எழுதி லைப்ரரியிலே வைக்க முடியாத அளவுக்கு, அவரை ஒரு நபரை பற்றி எழுதி லைப்ரரி அடங்காதபடிக்கு எழுதி கொள்ளலாம். ஆனாலும் நாங்கள் சுருவச் சொல்கிறோம், அந்த இயேசு உயிரோடு இருக்கிறார், அந்த இயேசு ஜீவித்துக் கொண்டிருக்கிறார், அந்த இயேசு இன்றைக்கு உன்னை குணமாக்க வல்லவராக இருக்கிறார், அந்த இயேசு இப்பொழுதும் இங்கே வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்கள் எங்கேயா இருக்கிறார் என்று சொல்கிறோம். இவையெல்லாம் நாங்கள் அறிந்து ருசித்து பார்த்து நாங்கள் அனுபவப்பட்டவர்கள் சொல்லுகிறோம். நீங்கள் வந்து பாருங்கள். இந்த இயேசு அருகாமையில் இருக்கிறானே, கர்த்தருடைய வாசல் என்று சபையிலே ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள், ஊழியக்கார சகோதரிகள் இருக்கிறார்கள். அந்த பகுதியிலே நீங்கள் வந்து ஜெபித்து பாருங்கள். உங்களுடைய கவலைகள், கண்ணீர்கள், உங்களுடைய பாவங்கள், சாபங்கள் எல்லாம் தீரும் என்பதை நாங்கள் உறுதியளித்துக் கொள்கிறோம். பிரியமானவர்களே, இங்கு வந்திருக்கிற எங்களுடைய சகோதர சகோதரிகளும் குறிப்பிட்ட சில காலத்துக்கு முன்பதாக
தன்னுடைய பாவங்களுக்காய் நாம் மரித்து போனால் நலமாக இருக்கும் என்று சொன்னவர்கள், வியாதிப்பட்டு வியாதியிலே இருந்து நாங்கள் அழிந்து விடுவோம் என்று பயந்தவர்கள், நாங்கள் பாவத்திலே இருந்து இந்த பாவம் என்னை கொன்றுவிடும் என்று நினைத்தவர்கள், இத்தனை நினைப்பிலும் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று யாரோ ஒருவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, இயேசுவே எனக்கு இறங்கும், இயேசுவே எனக்கு உதவி செய்யும் என்று கேட்கிறார் வேளையிலே அந்த இயேசு இறங்கி வந்த உயிரோடு வந்தவர் இருக்கிறார் என்று அறிய இவர்களை குணமாக்கிறார். பிரியமானவர்களே, அதனால்தான் இந்த சத்தத்தை, அந்த இயேசு இருக்கிறார் என்று சொல்கிற சத்தத்தை இந்த பகுதியில் விதைக்க வந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த சத்தம் உங்களை உயிர்ப்பிக்கட்டும், இந்த சத்தம் உங்களை சுகமாக்கட்டும், இந்த சத்தம் உங்களை குணமாக்கட்டும். இந்த சத்தத்தின் மூலமாய் நீங்கள் இயேசுவை அறிந்து கொள்ளட்டும். இயேசு தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கல்லறையோ கட்டி காக்க முடியவில்லை. சோத்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த பகுதி வாழ் மக்கள் எல்லோரும் அப்பா அப்படி கருத்தை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. இந்த பகுதி வாழ் மக்கள் எல்லோரும் நீங்கள் ஆஸ்வதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இங்கே நாங்கள் பேச இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையிலுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த அடிமையை சாட்சியாக நிறுத்தினவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. 23 வருஷமாக அப்பா இவனுக்கு ஒரு வியாதி இருந்தது ஆண்டவரே. அந்த வியாதிக்காக நான் மருத்துவமனை போனப்போ அந்த டாக்டர் சொல்லிட்டாரு, உங்கள் கிட்னி 2 கிட்னி ஃபெயிலியர் ஆகிப்போச்சு, நீங்கள் ஆப்ரேட் பண்ணினு சொன்னாங்க. அவங்க சொன்ன உடனே அவங்க ஆஸ்பத்திரி போய்ட்டு மாத்திரை மருந்து வாங்கிட்டு வீட்டில் கொண்டு வந்து வச்சுட்டு ஆண்டவருக்கு நோக்கி ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் சுகம் கொடுத்தாரு. கர்த்தருக்கு சாட்சியாக நின்னேன். இருந்தாலும் கூட அப்பா, இந்த வேலையின் தகப்பனே எங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து சேர்த்திரே ஆண்டவரே. அவர் கடந்த 23 ஆண்டுகளாக உடம்பு பலவீனப்பட்டு உடம்பு சரியில்லாமல் இருக்கிற போது இயேசு கிறிஸ்து அவரை சுகப்படுத்தினார். அதைத்தான் அவருடைய ஆவலோடு தாங்க முடியாத ஒரு கலக்கத்தோடு அவர் சொல்லியிருந்தார். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிகிறவர். அவர் அன்னைக்கு தானே இல்லை, அவர் நேற்றும் இன்றும் என்றுமே அவர் நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். இங்கே இருக்கிற சகோதரனை கேட்டு சொன்னால் மணிக்கணக்காக என்று அவர் சாட்சி சொல்லுவார். இயேசு கிறிஸ்து உங்களுடைய துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாக மாற்றும்படியாகத்தான் அவர் நன்மை செய்வதாக சுற்றித்திருந்தார். ஏனென்றால் அவர்தாமே பாடுபட்டு சிலுவை சுமந்தபடினாலே பாடு செய்கிற யாவருக்கும் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறாண்டு பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஒருவேளை மனதிலே ஒரு பாரம், கவலையா துக்கமாக இருக்கிறேன், என் மனம் பாரம் நீங்க மாட்டேங்குது, யாருமே எல்லா சமயத்தில் நான் கண்ணி விட்டு அழுகிறேன் அப்படின்னு நீங்கள் மனதிலே புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா? அந்த இயேசுவை நீங்கள் உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ளுங்கள். உடைய பாரமெல்லாம் நீங்கிவிடும், கவலையெல்லாம் மாறிவிடும். நாங்களும் ஒரு காலத்திலே ஊதாரித்தனமாக திரிந்து மனமோன போக்கிலே பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல், ஆசிரியருக்கு கீழ்ப்படியாமல் ஏதோ வாழ்கிறோம் என்ற வாழ்க்கையிலே நாங்கள் மனமோன போக்கிலே வாழ்ந்தோம். ஆனால் எங்களுடைய மனதை இயேசு கிறிஸ்து வந்து திருப்பினார். நாங்கள் திருந்தினோம். அந்த திருந்தனால்தான் உங்கள் மத்தியிலிருந்து அந்த இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்கிறவர், நன்மை செய்கிறவர், சுகம் கொடுக்கிறவர் என்று சொல்லி நாங்கள் எங்களுடைய நாவினாலே நாங்கள் அறிக்கை செய்கிறோம். இப்போது அவர் குள்ளனாக இருந்திருக்கலாம்,
இயேசு கிறிஸ்து அவர் வீடு அருகே வருகிறார் என்று கேள்விப்பட்ட மாத்திரத்திலே அவரை காண வேண்டுங்கிற ஒரு ஆவலோடு ஆசையோடு எப்படியாயிலும் அவரை காண வேண்டும். ஏனென்றால் அதற்கு முன்பாக அவர் இயேசு கிறிஸ்துவை அவர் கேள்விப்பட்டிருக்கலாம். அவர் நன்மை செய்கிறவர், பாவங்களை மன்னிக்கிறவர் அப்படி கேள்விப்பட்டிருக்கலாம். ஆகவே அந்த செய்தியை கேட்டு எப்படியாயும் அந்த இயேசுவை நான் காண வேண்டும் சொல்லி அவர் குள்ளனாக இருந்தபடினாலே அந்த கூட்டத்தில் பார்க்க முடியாது என்று சொல்லி ஒரு காட்டத்தின் மரத்து மேலே ஏறி எப்படியா பார்த்துடணும். இன்னைக்கு ஒரு நடிகர்களோ இன்னைக்கு ஒரு அரசியல்வாதி வரும்போது எப்படிலாம் இங்கெல்லாமே ஏறி பார்த்தார்களே அதே போல அவரும் நினைக்கிறார் ஒரு காலகட்டத்தை எப்படியா பார்க்கணும் மரத்து மேலே ஏறிண்டு பார்க்கிறார். ஆனால் இயேசு கிறிஸ்து அவரை அறிந்த வண்ணமாக அந்த மரத்தின் பக்கத்தில் வந்தோடனே சக்கேயுவே நீ கீழே இறங்கி வா அப்படி சொல்லணும். உடனே வேற ஒன்றுமே சொல்லலை. ஐயா, நான் யாரிடமாவது அநியாயமாக வரி வசூலித்தால் நான் நாளாந்தனையா திருப்பி கொடுத்துறேன்னு சொல்லி தன்னுடைய மனதில் இருக்கிற எல்லாத்தையுமே அவன் அறிக்கை செய்தான். அப்பொழுது இயேசு சொன்ன ஒரு வார்த்தை, இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு உண்டாயிற்று என்று சொல்லி ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார். அவனும் மனம் திரும்பினான், இயேசுவை ஏற்றுக்கொண்டான், அவருக்குள்ளாக கடந்து போனான். அதே போல ஒருவேளை நாம் மனபாரத்தில் எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். எல்லாம் நிறைவாக்குவார், உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம், 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 கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைகட்டி நாம் பாடுவோம். அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். வருகிறதான பொங்கலை நீங்கள் நினைவுகிறீர்கள். அந்த பொங்கல் நாளுக்காகவும் உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். பிரியமானவர்களே, நீங்கள் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருங்க. உங்களுடைய வாழ்க்கையிலே கஷ்டங்கள் தீரட்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் அடியார்களாகிய நாங்கள் சகோதர சகோதரிகளாய் வந்து உங்களை நாங்கள் வாழ்த்த வந்திருக்கிறோம். வையகம் என்று வள்ளுவருடைய வாக்கிற்கிணங்க நீங்கள் சர்வ சிருஷ்டிக்கும் போய் சுவிசேஷத்தை பிரசையுங்கள் என்று சொன்ன என் அப்பன் இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தைக்கு உட்பட்டு என்னுடைய சகோதரர்கள் அழிந்து போக வேண்டாம், என்னுடைய அருகாமையில் இருக்கிறதானே நண்பர்களும் அருகாமையில் இருக்கிறதானே ஊர் மக்களாகிய நீங்கள் உங்கள் கஷ்டங்கள் தீர்ந்து மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று ஒரு அடிப்படை மனிதாபிமானத்தோடு கூட அடிப்படை எண்ணத்தோடு கூட நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க சொல்லி அதற்கு ஒரே வழி இயேசுவே வழி, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னவர் இன்றைக்கும் அவர் வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். நான் எத்தனையோ பேர்களை என்னுடைய வியாதி காலங்களிலே எத்தனையோ பேரை நம்பி பார்த்தேன், ஒன்றும் முடியவில்லை. என்னுடைய பாவ காரியங்களிலே இந்த பாவத்தை தீர்ப்பதற்கு என்னால் முடியும் என்று நான் நினைத்து பார்த்தேன், ஒன்றும் முடியவில்லை. என்னுடைய பரம்பரையாய் வந்த சாபத்திலிருந்து விடுபடுவதற்கு இதை செய்தால் போதும்,
அதை செய்தால் சாபம் தீர்ந்துவிடும் என்று சொல்லி எங்களுடைய முன்னோர்களும் எங்களுடைய என்னை நடத்துகிறவர்களும் சொன்ன மாதிரியே ஏதேதோ செய்து பார்த்தோம், ஒன்றும் தீரவில்லை. பாவம் அப்படியே தான் இருந்தது, சாபம் அப்படியே தான் இருந்தது, வியாதியும் அப்படியே தான் இருந்தது. என்னிடமிருந்து விடக்கூடிய பாவங்கள் என்னவென்று நான் அறிந்திருந்தாலும் இந்த அறிந்த காரியத்தை நான் விடுவதற்கு எவ்வளவோ என்னால் என்ற முயற்சிகளை பண்ணினேன். அதிகபட்சம் ஓரிரு நாட்களிலே பின்பாக அது மீண்டும் என்னை தொட்டுவிடும். அப்படியானால் நான் எத்தனையோ பேரிலே நம்பி போகிறேனே, அப்போ இத்தனை நம்பிக்கை இருந்தும் எனக்கு ஏன் இது நடக்கவில்லை? காரணம் என்னவென்றால் இதை தீர்ப்பதற்கு ஒரு மனுஷனாலும் முடியாது, ஒருவராலும் முடியாது. இயேசு மாத்திரமே தீர்வு என்று சொல்லி அநேகர் சொன்னார்கள். அப்பொழுது நாங்கள் அதை சரியாக அறியவும் இல்லை, புரியவும் இல்லை. இது என்னையா இயேசு சொல்கிறார், பார்த்து கொள்ளலாம் என்று எவ்வளவோ முயற்சி செய்து பார்த்தோம். பணங்களை செலவழித்து பார்த்தோம், போகாத இடங்களுக்கெல்லாம் போய் பார்த்தோம், கடலுக்கு அருகில் போய் பார்த்தோம், மலைக்கு அருகில் போய் பார்த்தோம், நீர்வீழ்ச்சி அருகில் போய் பார்த்தோம், அல்லது எங்கெங்கு கூப்பிடுகிறோம் அங்கெல்லாம் போய் பார்த்தோம். ஒன்றும் நடக்கவில்லை, ஒன்றும் முடியவில்லை. பிரியமானவர்களே, இந்த இயேசுவிடம் போனால் தான் முடியும் என்று சொல்கிறார்களே, அந்த இயேசுவிடம் போய் பார்ப்போம், பார்த்துதான் பார்ப்போமே, போய் தான் பார்ப்போமே என்று சொல்லி நான் போய் பார்த்தோம். பிரியமானவர்களே, என்ன அதிசயம், என்ன ஆச்சரியம்! அவர் அதிசயங்களை செய்கிறவர் என்று சொல்கிறார்களே, அவர் அதிசயத்தை எப்படி செய்வார் என்று நான் ஒரு குழப்பத்தோடு போயிருக்கிற வேளையிலே அந்த இயேசு என்னுடைய பாவங்களை தீர்த்தார். அந்த இயேசு எனக்கு பரம்பரையாய் வந்த சாபங்களை தீர்த்தார். அந்த இயேசு என் வியாதியை தீர்த்தார். இன்றைக்கு மரித்திருப்போமானால் குறைந்தது 50 ஆண்டுகளுக்கு முன்பாக மரித்து போயிருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இன்று வரை ஜீவனை கொடுத்தவர், என்னோடு கூட பயணித்த, என்னோடு மருத்துவமனையில் இருந்த, என்னோடு பாவத்தில் இருந்த, என்னோடு சாபத்தில் இருந்த, இன்றைக்கு ஒருவரையும் காணோம். என் இயேசுவை பிடித்ததானே நான் இன்றைக்கு உயிரோடு இருந்து உங்கள் மத்தியிலே இந்த இயேசுவே தெய்வம் என்று அறிவிக்க ஒரு சூழ்நிலையை கர்த்தர் கொடுத்தார். இல்லை என்றால் இன்றைக்கு நானும் சுகபோகமாக தான் இருக்க வேண்டும் என்று வீட்டிலே இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே இந்த குளிருக்கு இதமாக ஏதாவதோ வைத்து சாப்பிட்டு விட்டு ஒழுங்காக வீட்டிலே இட்லியும் தோசையும் செய்துவிட்டு அருமையான மனைவியை கொடுத்தார். மனைவி மூலமாக நல்ல சமைச்சு சாப்பிட்டு விட்டு படுத்துக்கொண்டே டிவி பார்த்து கொண்டு இருக்கலாம். பிரியமானவர்களே, நான் ஏன் இந்த பகுதிக்கு வந்தேன் என்றால் எனக்கு தெரியும் எனக்கு உயிர் கொடுத்த தெய்வம் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். என்னை உயிர்ப்பித்த தெய்வம் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். என்னுடைய பாவத்திலிருந்து என்னை நீக்கிய தெய்வம் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அவர் நான் வசிக்கிறதான எர்ணாவூருக்கு மட்டுமல்ல, எர்ணாவூர் பக்கத்தில் இருக்கிற மணலி புதுலருக்கும் அவரே தெய்வமாக இருக்கிறார். மணலி புதுலருக்கு மாத்திரம் தனிப்பட்ட தெய்வம் அல்ல, உலகமெல்லாம் ஒருவன் ஆதாயமாக்கி கொண்டாலும் தன் ஜீவனை நல்சீரப்படுத்தினார். அவனுக்கு பலன் என்ன? அவனுக்கு பலன் என்ன? பிரியமானவர்களே, நீங்கள் தயவு செய்து எங்கள் சத்தத்தை கொஞ்சம் கேட்டு பாருங்கள். இந்த சத்தம், ஐயா இவர்களுக்கு என்னையா தொண்டை கிளிய வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. ஆமாம்மா, ஆமையா, நாங்கள் தொண்டை கிளியாலும் சரி, எங்கள் உடல் கிழிந்து போனாலும் சரி, அந்த இயேசுவை குறித்தே தான் நாங்கள் சொல்லிக் கொண்டிருப்போம். காரணம், நாங்கள் மரித்தோமானால் இன்றைக்கு புல்லு கூட முளைத்து அதுவும் அடிந்து போயிருக்கும். அப்படிப்பட்டதான சூழ்நிலையில் இருந்து என்னையும் எங்களையும் இங்கு வந்திருக்கிற சகோதர சகோதரிகளையும் காப்பாற்றி உயிர்ப்பித்து உயிர் கொடுத்ததான தெய்வம், உயிரை கொடுத்த தெய்வனுக்கு எங்களுடைய உயிரை கொடுக்க வந்திருக்கிறோம். எங்கள் சத்தமாய் பேசுவதற்காக அல்ல. அன்பான சகோதரனே சகோதரியே, உங்களை நாங்கள் வருந்தி கேட்டுக்கொள்கிறோம். இயேசுவே தெய்வம் ஐயா, ஐயா இயேசுவே தெய்வம், இதை நான் உணர்ந்திருக்கிறோம் ஐயா. தயவு செய்து அந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டு பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றம் வரும். ஐயா, அருமையான சகோதரனே, தாயாரே, தம்பிமாரே, அண்ணன்மாரே, தங்கைமாரே, உங்கள் அனைவருக்கும் சொல்கிறோம், இயேசுதான் ஐயா மெய்யான தெய்வம். இயேசுவை தவிர வேறு தெய்வம் இல்லை ஐயா. நாங்கள் கண்டிருக்கிறோம், அதை நாங்கள் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, எது என்ன செய்தாலும் சரி, இயேசுதான் தெய்வம். உங்களுக்கு பாவத்தில் விடுதலை தர வேண்டுமா? இயேசுதான் தர முடியும். உங்கள் சாபத்திலிருந்து விடுதலை தர வேண்டுமா? இயேசுதான் தர முடியும். இதை நான் உணர்ந்திருக்கிறேன் ஐயா. நீங்கள் வந்து தனியாக வந்து பேசி பாருங்கள். என்னுடைய வாழ்க்கையின் சரித்திரத்தை சொல்கிறேன். அப்படி என்றால் உங்களுக்கு அது புரிந்திருக்கும். நாங்கள் ஏதோ மாங்காய் பிடித்ததோ காய் பிடித்ததோ என்று வாய் பிடித்ததோ மாங்காய் பிடித்ததோ என்று சொல்லி போகவில்லை. நிச்சயமாகவே அறிந்திருக்கிறோம், நிச்சயமாகவே அறிந்திருக்கிறோம். இயேசு வரப்போகிறார், இயேசு வரப்போகிறார். அந்த வருகைக்கு நீங்கள் ஆயத்தப்படுங்கள். எப்படி ஆயத்தப்படுவது? இயேசுவே தெய்வம் என்று எண்ணி பாருங்கள்.
இயேசு உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பு பலப்படுத்தி இந்த 2026ஆம் ஆண்டிலே சுவிட்சமாய் வைக்க போகிறார். அங்கே ஊழியர் நவீன் ஐயா அவர்கள் இருக்கிற குடும்பமாய் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பகுதி ஆசீர்வாதத்திற்காகவே அருமையான ஐயாவை கர்த்தர் அந்த பகுதிக்கு கொண்டு வந்திருக்கிறார். காரணம் என்னவென்றால் நாங்கள் எங்கெங்கோ இருந்து உங்களுக்கு வர முடியாது. நாங்களும் மனுஷன் தானே, நாங்கள் ஏதாவது வேலையை அகன்று விடுவோம். ஆனால் உங்கள் பகுதிக்கே ஒரு தன்னுடைய பிள்ளையை தன்னை தெரிந்து கொண்டதான ஒரு பிள்ளையை, தான் தெரிந்து கொண்டதான ஒரு மகனை, ஒரு குடும்பத்தை இந்த பகுதியிலே அவர் வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை வேளைகளிலும் ஞாயிற்றுக்கிழமை வேளைகளிலும் அங்கே ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை காலையிலே ஆராதனை, வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபம், அது பிரதட்சமாக வியாதிஸ்தர்களுக்காய் காயப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. நீங்கள் வந்து ஜெபித்து பாருங்கள், வந்துதான் பாருங்களேன், நிச்சயம் வெற்றி நிச்சயம். ஏனெனில் பேசுகிறவர் இயேசு, அவருடைய வார்த்தையை தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் பேசினாலும் எங்கள் மூலமாய் உங்களுக்கு இந்த வார்த்தை எச்சரிப்பின் சத்தத்தை இயேசு சொல்லிக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, வாழ்க வளமுடன். ஆண்டவரை சோதிக்கிறோம். கிருபையும் சத்தியமுள்ள நண்பு தகப்பனே, அந்த மாலை வேளையிலே உங்கள் சமூகத்தில் நாங்கள் சகோதர சகோதரர்களாய் கூடி வந்திருக்கிறோம். கடந்த 2025 ஆண்டு முடிந்து 2026 முதல் மாதத்தில் முதல் ஆண்டவரே இந்த நற்செய்தி கூட்டம் இந்த இடத்துல முழுவதுமாக செய்து வந்தோம்.
இப்போது கூட இந்த இடத்துக்காக திறந்து கொடுத்ததான ஐயா நவீன ஐயா கரங்களை ஒப்புக்கொள்கிறேன். அவர்கள் செய்து கொண்டிருக்கிற எல்லா ஊழியங்களையும் நீர் ஆசீர்வதியாக எடுத்துக்கொண்டிருக்கிற முயற்சியிலே நீ வெற்றியடைய கிருபை செய்ய. அவருக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமும் பார்க்காதே இஸ்ரவேலுக்கு முன்பாக மந்திரமில்லை, யாருக்கும் முன்பாக பட்ட வசனம் ஒரு வாழ்க்கையில் நிறைவேற்றக்க விரோதமாக எழும்புகிற எந்த சத்தமும் நாவுகள் எல்லாம் முடக்கப்பட்டு வெற்றிக்கு ஏதுவான சூழ்நிலை மாறத்தக்க உருவாக்குவோடு கூட இருந்து துணை செய்ததான அவர் மனைவி ஆசிரியங்க. குறிப்பாக அவருடைய பிள்ளைகள் 2 பேரும் நாங்கள் ஒப்புக்கொள்படியா நல்ல உணர்ச்சியை கொடுத்து அந்த கல்வி கட்டுரையில் ஒவ்வொரு அந்த ஞானத்தோடு அந்த ஞாபகத்தை கொடுத்து நன்றாக படித்து ஜெயம் எடுக்க உதவி செய்யுங்க. அவரையும் அவருடைய உற்சாக உரையின ரத்த கடப்பங்கள் குறிப்பாக எங்களுக்கு பரமாறி இருக்குதான அந்த தாயாரையும் இந்த சபை மக்கள் ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுக்கலையா மேன்மேலும் இந்த ஊழியர்கள் வளர்ச்சியடையும் நல்ல உடசத்தையும் ஆரோக்கியம் கொடுக்கும்படியாக இந்த ஊழியர்களை நாங்கள் சகோதரராய் கொண்டுபடி ஆசீர்வதிக்க மாட்டோம். ஆம் என்றும் ஆமேன் என்று இயேசு கிறிஸ்து கரங்களை ஈட்டி இந்த மணலி புதுநகருக்காய் மணலி புதுநகர் கட்சிக்குள்ளாய் வர வேண்டும். இந்த கர்த்தருடைய வாசல் ஒரு வாசலாய் இருக்கட்டும். கர்த்தருடைய சமூகத்திலே செல்வதற்கு இந்த கர்த்தருடைய வாசல் சபை ஒரு வாசலாய் இருக்கிற இந்த பகுதி மக்களுக்காக பரிசுத்தவான்கள் தன்னுடைய கரங்களை நீட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா சாகாரை வைக்கவா ஹல்லேலூயா ஒருமனப்பட்டு என் கர்த்தர் இந்த பகுதியை அதிசயங்களை கொண்டு வேறு கர்த்தர் அதிசயங்களை இந்த பகுதியிலே விசேஷமாக இந்த சபையிலே அதிசயங்களை காணப்பட்டோம். அதிசயங்களை காணப்பட்டோம். இடங்களோ மட்டும் ஆசீர்வதிக்கப்படட்டும். வலதுபுறம் இடதுபுறமும் அவர் பலகி பெருகட்டும். சபை பலகி பெருகட்டும். அநேக ஜனங்களுக்கு ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் நம்ம சபையிலே சேர்த்துக் கொண்டார் என்ற வார்த்தைப்படி இந்த பகுதியிலே ஜனங்கள் அநேக ரட்சிக்கப்பட்ட சபையிலே வந்து சேர்வதற்காக குற்ற துணையாய் கர்த்தர் இருந்து இந்த பகுதியிலே சாபமான யாவற்றையும் அழித்து போட வேண்டுமா? இந்த பகுதியிலே அடைத்து வைத்திருக்கிற எந்த காரியத்தையும் என் இயேசுவின் மகிமை உடைத்தெறிய வேண்டுமா? அடைத்ததை உடைக்க வேண்டுமா? எந்த காரியமானாலும் சரி நீ அவைகள் அடைத்திருக்கட்டும். என் கர்த்தர் உடை தெரிய வேண்டுமா? கர்த்தாவே இந்த பகுதிக்கு விடுதலை கட்டுவதை எந்த காரியமானாலும் சரி விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே கரைகளை தட்டி எல்லோரும் ஒருமனப்பட்டு ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆராதனை கூட்டபதிகமாயிருக்கும். அவைகளிலிருந்து கர்த்தர் விடுதலை கட்டவர்களாக சொல்கிறோம். மெய்யான தெய்வம் இயேசு என்றவராக இருக்கிறார். மெய்யான தெய்வம் நீ என்று அறியத்தக்கார். இந்த பகுதியில் வெளிச்சத்தை கட்டவர்களாக சொல்கிறோம். அந்த பரலோக ஒளியின் வெளிச்சம் இந்த பகுதியிலே பாய்ந்து வருவதாக பரலோகத்தின் ஒளியானவர் இந்த பகுதியிலே பாய்ந்து வருவதாக அநேகருக்கு வெளிச்சம் தரவதாக சொல்கிறோம். இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள். இந்த பகுதியில இருளில் இருந்த ஜனங்கள் உண்மை அறியாதே இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை காணட்டும். இந்த பகுதியை ஆசீர்வதிக்கிறோம். இந்த பகுதியை ஆசீர்வதிக்கிறோம். இந்த பகுதியை ரட்சிப்படைய நாங்கள் விதைத்திருக்கிறோம். 30 அல்ல 60 அல்ல 70 அல்ல 100 விலகாக வைக்கிறோம். கர்த்தாவே குடும்பமும் கண்ணீரோடு நிச்சயமாகவே கம்பீரத்தோடு இருக்கத்தக்கதாய் கர்த்தாவே நீ பலம் தர வேண்டுமா செபிக்கிறோம். அப்ப ஆமென் ஆண்டவரே உதவி செய்கிறே சபையோருக்காக நன்றி. அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆமென் ஆண்டவரே சபையோருக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே சபையோருக்காக நன்றி செலுத்துகிறோம். அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். எங்கே 2 முடிவை ஜெபித்தாலும் அவர் மத்தியிலே நான் இருப்பேன் என்று சொல்லுவார். நாங்கள் சிறுகூட்டமாய் நோக்கி பார்க்கிறோம். நிச்சயமாகவே வெளிச்சத்தை கண்டறிவாராக. சபையோர் குடும்பத்துக்கு ஒரு வெளிச்சம், இந்த சபைக்கு ஒரு வெளிச்சம், இந்த பகுதி மக்களுக்கு ஒரு வெளிச்சம், பரலோகத்தின் ஒளி வெளிச்சமாய் இறங்குவதாக. அநேக ஜனங்கள் ரட்சிப்புக்குள்ளாய் வரட்டும். அருமையான ஐயாவையோட குடும்பத்தையும் கர்த்தர் அதற்கென்றவே தெரிந்திருக்கிறார். சகோதரருக்கு உதவி செய்தானே அவருடைய குடும்பத்துக்கு அதிகமாக தெரிவிக்கிறோம். தாயாருக்கு அச்சமிக்கிறோம். பலகீனங்களிலே இந்நாள் வரை பலத்தோடு இலை கட்டி சோத்திரம். எந்த காரியமானாலும் சரி
பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர். பயப்படாதபடிக்கு இந்த குடும்பத்தையும், இந்த சபையையும், இந்த பகுதியையும் நீ ஆசீர்வதிக்க. மோசையோடு இந்த தேவன், மோசையோடு இந்த தேவன் நீ உயிருள்ள நாளெல்லாம், உயிருள்ள நாளெல்லாம் நான் மோசையோடு இந்த தேவன் நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகவும் இல்லை, உன்னை கைவிடவும் இல்லை என்று சொன்ன கர்த்தர் இவர்களை விலகாமல் கைவிடாமல் இருக்க வேண்டும். நன்றி உள்ளத்தோடு ஒரு மனம் அடிச்சபிக்கிறோம். ஜீவன பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே.